வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 3 கூடைகள் போட்டிருக்கேன். 3 கூடைகளுமே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் தாங்க இருக்குது. இது நான் வந்து ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண ஆர்டர் தான். யூடியூப்பை பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த கூடைகள் எல்லாமே. நான் அந்த கூடைகளோட இன்றைக்கி கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஒரு 2.5 ரோவில் அருங்கோண கூடை. இது 3 ரோலில் மூடி போட்ட கூடை, நல்ல பெரிய சைஸு கூடையாக இருக்கும் இந்த கூடை வந்து. அடுத்து வந்து நான் பெரிய சைஸு ஹேண்ட்பேக் கூட. இது வந்து 4.25 ரோல் கிட்ட எனக்கு வந்து ஆச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். இன்றைக்கி இந்த கூடைகளை பற்றி தான் பார்க்கலாங்க நம்ம. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த கூடையை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியும். இந்த கூடையை பாருங்கள், எல்லாமே வந்து டீலக்ஸ் வேர். நான் எப்போயும் யூஸ் பண்ணுற டீலக்ஸ் வேரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். அதனால் நாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா டைட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து லஞ்ச் பேக்குக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இந்த கூடைக்கு, அருங்கோண கூடைக்கு. அப்படின்னா தான் அந்த டிசைன் வர்றதுக்காக பேஸ் வந்து நல்லா பெருசாக போட்டிருப்போம். அதனால் இது நல்லா பெரியவங்க லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு, நம்ம வெளியில் கடைகளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டிலுமே நம்ம வந்து சேம் அதே கலரில் நம்ம கொடுக்குறப்ப உள்ளே வந்து அந்த இன்னர் வியூ வந்து பார்க்குறதுக்கே ஒரு குட் ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு நீட்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஓவராலாக வந்து 7.25 அடியில் 24 வயர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சாண்டிலில் 8 வயரும், க்ரீனில் 16 வயரும் தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோன்னு. பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கோங்க. இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதை எப்படி மேக் பண்ணணுன்னு அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எந்த பேட்டர்னில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபுல் க்ரீன் வந்து ஒரு ஸ்டார் மாதிரியும், அப்புறம் வந்து சாண்டல் வித் க்ரீன் மிக்ஸ்டாக வந்துருக்கு பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் மாதிரியும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஃபுல்லாக அந்த கூடை ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதனால் இந்த கூடை வந்து நம்ம ஸ்டார் பேட்டர்ன் கூட சொல்லலாம், எக்ஸகன் கூட, அருங்கோண கூட அப்படின்னு நம்ம இந்த கூடையை வந்து நம்ம சொல்லிக்கலாங்க. இந்த கிராஸ் நாட்டும் ஒரு ரன்னிங் வேர் வச்சு போடுறப்பையும் நம்ம வந்து நல்லா நீட்டாக போட்டால் தான் குத்தாமல் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் பார்த்திங்களா அப்படியே சைடாக வந்திருக்கும் ஸ்லாண்டிங்காக. அப்படி பார்க்குறப்ப கூட இன்னுமே நல்லாவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. கூட வந்து ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் தான் கூட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து 3 ரோலில் மூடி போட்ட கூட நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு வித் டார்க் க்ரீனில் நல்ல பெரிய பெரிய செக்குடாக நான் வந்து இந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி இந்த கூடை வந்து நம்ம ஒயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம், ஃபுல் பியூர் ஒயிட்டில். அதை பார்த்துட்டு தான் இந்த கூடைகள் வந்து அவங்க கேட்டாங்க. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8.5 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 11 லைன் போட்டுக்கோங்க. அந்த 27 வயரை எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா 9 நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. பேஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக பேஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மூடி பாகத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே 11 லைன் மூடி பாகத்துக்கும் கிடைக்கும். ஹைட் வந்து அதே 27 போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. ஒரு லைன் உள்ளே மடக்கிக்கோங்க ஃப்ரண்ட் பாகம் மட்டும். இது பார்த்திங்கன்னா தெரியும், 2 இது வச்சுருப்பேன் ஃப்ளவர். ஒன்று க்ரீன்லேயும் ஒன்று ஆரஞ்சுலேயும் மேக் பண்ணி சென்டரில் வந்து ஒரு ஆம்லா பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரை டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லூப் போட்டிருக்கேன். இது பாருங்கள், சைட்லேயும் நான் வந்து கேப்பே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக க்ரீன் கலரில் சேம் அதே கலர்லேயே நம்ம வந்து சைட்லேயும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. எட்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுலேயும் ஒவ்வொரு நாட்டு குறைச்சி இந்த மாதிரி நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து இந்த கூடை வந்து கிடச்சிருக்கு. இந்த கூடையிலே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பெரிய கூடைகள் வந்து போடலாம். லஞ்ச் பேக், பெரியவங்க லஞ்ச் பேக் கொண்டுட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா ஹைட் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதனால் 3 அடுக்கு கேரியரு, நல்லா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன், எஸ் டைப் மாடலு. இந்த ஹேண்டில்லாம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பாருங்கள். இது வந்து 4 ரோலில் ஹேண்ட்பேக் மாடலுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில்.
இது வந்து எப்படி மேக் பண்ணணும்னா பிளாக் தாங்க ஃபுல்லாக கட் பண்ணுறதும் பேஸும் பிளாக்கில் போட்டுட்டு அப்புறம் பார்டர் மாதிரி பிளாக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மல்டி கலரில் ஒரு 7 லைன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயிட் போட்டு இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9.5 அடியில் 35 வயரு, பேஸ் வந்து 15 லைனு, ஹைட் வந்து 35 லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கேன். வயர் நல்லாவே மொத்தமாக இருக்கும், அதனால் என்னோடய ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டுக்கு இது. உங்களுக்கு எப்படி வயர் இருக்கோ அப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வயரை கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த லைன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த கூடையோட எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ளாட்டாக சேமாக உங்களுக்கு முடியணுன்றதுக்காக தான் நான் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் நாங்கள். இது வந்து ஹேண்ட்பேக் மாடல் அப்படின்றதுனால பேஸ் வந்து நான் குச்சியெல்லாம் எதுவுமே சொருகலை. அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ரிச் லுக் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா கூடையும் நல்லா நீட்டாக இருக்கும். 2 வேர் ஹேண்டில் தான் நல்லா லாங்காக போட்டிருக்கோம், ஷோல்டரில் போடுற மாதிரி. ஹேண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் எஸ் டைப் ஹேண்டிலில் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த கூடைகளோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து சொல்லுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.